நம்ம தலைவர் ருத்ராஜ் கைக்வாட் அடிச்சுமா கெத்தா வின் பண்ணி இந்திய சி அணியை வெற்றி பெற வச்சிருக்காரு கேப்டனா. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பர்ஃபார்மன்ஸு செகண்ட் இன்னிங்ஸில் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்கடா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 168 தான் அடிச்சிருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு தோற்றுருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலுமே ஈஸியாக சேஸ் பண்ணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணி இந்தியன் டீமுக்கு ஒரு மூஞ்சில் கரிய பூசின மாதிரி பூச்சிருக்காரு. என்னையாடா நீங்கள் T20 டீமில் எடுக்காமல் விட்டீங்க, நான் யாருன்றது இப்போ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா வின் பண்ணி மாஸ் அப்படியே ருத்ராஜ் கைக்வாட் காட்டியிருக்காரு. ஸோ கம்பீர் அவர்கள் தான் ருத்ராஜ் கைக்வாட் அவர்களை ஒருபோதும் மனத்தில் வச்சுக்கிட்டு புறக்கணிச்சிட்டு இருந்தார். இப்போது அவருடைய பர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாருமே அவருடைய ஆடியன்ஸ் எல்லாருமே அவரை வச்சு செஞ்சிருவாங்க. ஏன்னா ஏற்கனவே ருத்ராஜ் கைக்வாட்டை இந்தியன் டீமில் செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது துலீப் ட்ரோஃபியிலும் அவருடைய கேப்டன்சி வேற லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவருக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் நிறையவே இருக்குது. ருத்ராஜ் கைக்வாட் அடுத்தது கோலிக்கு அடுத்தபடியாக ஒரு கிளாசிக்கான பேட்ஸ்மேனாக ஆகிறதுக்கான எல்லா தகுதியுமே அவர்கிட்ட இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த அளவுக்கு ஒரு பொறுப்போடு விளையாடக்கூடிய ஒரு தரமான பேட்ஸ்மேன், சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நல்லா விளையாடக்கூடிய ஒரு தரமான பேட்ஸ்மேன் கூட சொல்லலாம். இப்போதைக்கு ருத்ராஜ் கைக்வாட்டுடைய கேப்டன்சியில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஐபிஎல்லும் சென்னைக்காக வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை ஏன்டா நீங்கள் T20 செலெக்ஷன்லேருந்து எடுத்தீங்க அப்படின்ட்டு எல்லாருடைய கேள்விகளும் சரமாரியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜிம்பாப்வே தொடரில் அருமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஸோ அவர் தாங்க ரன்னில் இருந்தார். அவரை போய் உட்கார வச்சுட்டு தேவையில்லாதவங்களுக்கெல்லாம் வாய்ப்பை கொடுத்து நிறைய வேஸ்ட் பண்ணிட்டார் கம்பீர் அவர்கள். இனிமே ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸுக்கும் கண்டிப்பாக இந்திய அணி அவருக்கு கதவு ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். ஓப்பன் பண்ணவில்லை என்றால் நிறைய பேர் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் ஆடினாங்க. அந்த பி டீம் தற்பொழுது வின் பண்ணியிருக்காங்க, வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் டீம் இப்போ வின் பண்ணிட்டாங்க. கில்லுடைய டீம் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஸோ அங்கே அவங்க வின் பண்ணிட்டாங்க, இங்கே இவங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ சியும் வின் பண்ணிட்டாங்க, பியும் வின் பண்ணிட்டாங்க, ஏவும் டியும் தான் தோல்வியை சந்தித்திருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இன்னும் வரக்கூடிய போட்டிகளில் ருத்ராஜுடைய கேப்டன்சியும் அவருடைய ஆதிக்கமும் எந்த அளவுக்கு இருக்க போகுது, அவருடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் இந்தியன் டீம் என்ன பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணலாம் கூடாது. ஏற்கனவே அவர் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு டேரெக்டாக சான்ஸ் கொடுக்கறத தவிர வேறு வழியே கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் அசிங்கப்படுத்தும் விதமாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் உங்களை தானாக ஓப்பன் பண்ண வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வரும் என்பதே எல்லாருடைய எதிர்பார்ப்பில் இருக்குது மக்களே. ஸோ இந்திய அணியின் அடுத்த ஒரு முக்கியமான பேட்ஸ்மேனாக வளர வரக்கூடிய ருத்ராஜ் கைக்வாட்டும் ஆகட்டும், சிஎஸ்கே அணியின் கேப்டனாக இருக்கக்கூடிய ருத்ராஜ் கைக்வாட் ஆகட்டும், தற்பொழுது துலீப் ட்ரோஃபியில் அவருடைய கேப்டன்சியில் இந்தியா சி அணி வெற்றி பெற்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் அவருடைய இந்தியன் டீமுக்கு வந்தே ஆகணும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது. ஸோ துலீப் ட்ரோஃபியில் ருத்ராஜ் கைக்வாட்டுடைய கேப்டன்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அவருடைய டீம் வின் பண்ணதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.